Hello everyone, welcome back to my channel. If you are new here, then my name is Nithya. So இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா என்னோட pregnancy journey தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். So நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லயா இருக்கட்டும் சரி, என்னோட இன்ஸ்டால पर्सनल மெசேஜா இருக்கட்டும் சரி, எக்கச்சக்க ரிக்வெஸ்ட் வந்திருக்கு உங்களுடைய pregnancy journey பத்தி ஷேர் பண்ணுங்க. and என்ன மாதிரி symptoms இருந்துச்சு, என்னெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க, டிஃபிகல்ட்டிஸா இருக்கட்டும், and உங்களுக்கு என்ன மோட் ஆஃப் டெலிவரி ஆச்சு, உங்க டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க DMs and comments வந்துருந்துச்சு. and இத பத்தி ஒரு செப்பரேட் வீடியோ போடணும் அப்படினு சொல்லிட்டு தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சோ இந்த வீடியோல நம்ம என்னோட pregnancy journey and என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். and நிறைய டவுட்ஸும் நீங்க வந்து கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்ஸ் வந்து வீடியோட எண்ட்ல வந்து ஒவ்வொண்ணா கிளியர் பண்றேன். and நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம டெடிகேட்டடாவே என்னோட டெலிவரி பத்தி வந்து பார்க்கலாம். சோ என்ன மோட் ஆஃப் டெலிவரி ஆச்சு, என்னென்ன அங்க என்ன டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ண அப்படின்றதை வந்து பார்க்கலாம். சோ இனிமே நிறைய பேர் வந்து பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு டியூ டேட் எப்போ, உங்களுக்கு எப்போ டெலிவரி எல்லாமே வந்து கேக்குறீங்க. சோ எனக்கு வந்து ஆல்ரெடி டெலிவரி ஆகிருச்சு. மார்ச் 17 வந்து எனக்கு வந்து பாய் பேபி வந்து பிறந்தாச்சு. சோ அத பத்தி தான் நம்ம வந்து வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னோட pregnancy journey எப்படி இருந்துச்சு அப்படினு. சோ என்னோட LMP பாத்தீங்க அப்படினா June 9, 2024. சோ LMP நம்ம எதை சொல்லுவோம் அப்படினா லாஸ்ட் பீரியடான டேட் தான் வந்து LMP அப்படினு சொல்லுவோம். சோ June 9ல இருந்து என்னோட pregnancy journey வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. சோ எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 40 டேஸ் இருக்கிற வரைக்குமே நான் வந்து டெஸ்ட் பண்ணவே இல்லை. பிகாஸ் லாஸ்ட் 2 டைம்ஸ் வந்து ஏர்லியராகவே செக் பண்ணி அது வந்து நெகட்டிவ்னு வந்ததுனால சரி இந்த டைம் வந்து இன்னும் கொஞ்சம் டேட் தள்ளி நம்ம வந்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 40 டேஸ் வரைக்குமே எனக்கு செக் பண்ணவே இல்லை. அண்ட் அது அட் சேம் டைம் வந்து எங்கள் தாத்தாக்கு வந்து 80வது கல்யாணம் வந்து திருச்செந்தூரில் நடக்கிறதா இருந்துச்சு. அதாவது எங்கள் அம்மா ஊரில் வந்து நடக்கிறதா இருந்துச்சு. ஸோ அதுக்காக எங்கள் ஊருக்கும் நான் வந்து ட்ராவல் பண்ணி வர வேண்டியதாக இருக்குது. ஸோ 40 டேஸ் ஆச்சு, நான் டெஸ்ட்டும் பண்ணவே இல்லை. ஸோ ட்ராவல் வந்து பண்ணலாமா, ஏன்னா எனக்கு வந்து ஊர் மதுரை பக்கம். ஸோ அங்கேருந்து திருச்செந்தூருக்கு வந்து ட்ராவல் பண்ணோம். காரில் எப்படி வந்தாலுமே வந்து ஆல்மோஸ்ட் 3.5 hours ஆகிரும். மெதுவாக வரணும் இந்த டைம் வேறு. ஸோ பீரியட் டிலே ஆகிருக்கு. ஸோ வரவா வேணாமா அப்படின்றதே வந்து ஒரு பெரிய டிலமாவாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி வந்து ரொம்ப குழப்படியாக இருந்துச்சு. வரலாமா வேணாமா, டேட் தள்ளி போயிருக்கு, டெஸ்ட்டும் வந்து பண்ணல. ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ராவல் பண்ணலாமா, சப்போஸ் டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அதுக்கும் ட்ராவல் பண்ணவா வேணாமா அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷனே போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து ஒரே மனசாக நம்ம போகலாம், டெஸ்ட் எதுவுமே பண்ண வேண்டாம், நம்ம பாட்டுக்கு போயிடலாம், மெதுவாக போயிடலாம் காரில் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. நானே ஹஸ்பண்டும் காரில் ஊர்லேருந்து இங்கே வந்தாச்சு திருச்செந்தூருக்கு. ஸோ 40th டே அன்னைக்கு இங்கே ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டே நான் வந்து 39th டே வந்தேன். ஸோ 40th டே நெக்ஸ்ட் டே எங்கள் தாத்தாக்கு வந்து 80வது கல்யாணம். ஸோ அன்னைக்கு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மார்னிங் வீட்டில் வச்சு கிட்டு வாங்கி வச்சு டெஸ்ட் பண்ணுறேன். டபுள் லைன் வந்துச்சு, பாசிட்டிவ்னு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கன்ஃபார்மே பண்ணோம். 40th டேல தான் வந்து கன்ஃபார்மே பண்ணோம் இந்த மாதிரி வந்து டபுள் லைன் வந்திருக்கு பாசிட்டிவ் அப்படின்னு. ஹாஸ்பிட்டலுக்கும் எதுக்குமே இது வரைக்கும் போகவே இல்லை, செக்கப்பும் பண்ணவே இல்லை. ஸோ கல்யாணம் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம், பாசிட்டிவ் வந்துச்சு. ஸோ ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சது. ஸோ அந்த கல்யாணம் முடிஞ்சது நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணோம். அங்கேயே பார்த்துட்டு ஆமாம் இது வந்து பேபி தான் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆனால் ஹார்ட் பீட் இன்னும் வரல, வர்றதுக்கு இன்னும் 2 வீக்ஸ் ஆகும், 1 வீக் ஆகும், நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அகைன் நெக்ஸ்ட் வீக்கு வந்து போகிறோம் ஹாஸ்பிட்டல். ஒவ்வொரு வாட்டியும் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி வந்து பயங்கர ஆன்டிசிபேஷன், ஆன்சைட்டி அந்த மாதிரி பயங்கரமாக பேனிக்காக இருக்கும். ஸோ அதுவும் ஃபஸ்ட் டைம் ஹார்ட் பீட் இருக்குது, ஹார்ட் பீட் வந்திருக்கா இல்லையா செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னொன்னே அதே மாதிரி பார்த்துட்டோடவே போனோம். அண்ட் ஹார்ட் பீட் செக் பண்ணி பார்த்தாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. சவுண்ட் எல்லாமே போட்டு காமிச்சாங்க, ஹார்ட் பீட் ரொம்பவே நல்லா இருக்குது. இனிமேல் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டேப்லெட்ஸ் எல்லாம் அப்பத்துலேருந்தே வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டேப்லெட்ஸ்னு பார்த்தா ரொம்ப பெருசு கிடையாது. ஒரு பிரெயின் டிஹெச்ஏ டேப்லெட்டும் நைட் டைமில் போட்டதுக்கு அயன் டேப்லெட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ரெண்டும் தான் வந்து எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி எண்டு வரைக்குமே இதே டேப்லெட்ஸ் தான். அண்ட் கூடவே வந்து மெயின்டைன் ஒரு டேப்லெட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து இங்கேருந்து சப்போஸ் நான் ஊருக்கு போவேன், இங்கே வருவேன் அப்படின்றதால ட்ராவல் இருக்குது அப்படின்றதுக்காண்டி எனக்கு வந்து மெயின்டைன் அப்படின்ற ஒரு டேப்லெட் வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து யூட்ரஸை ஸ்ட்ராங் பண்ணும், ஸோ அந்த பேபியை வந்து பத்திரமா பார்த்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு அதை பற்றி ரொம்ப எக்ஸாக்டாக தெரியல, பட் இதுதான் வந்து அதோடைய அந்த டேப்லெட்கான யூசஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஹார்ட் பீட்டும் செக்கப்பும் பண்ணியாச்சு. அது கூடவே அவங்க இன்னொன்று சொல்லிட்டாங்க, ட்ராவல் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி என்ன பிளான் அப்படின்னா இங்கே கல்யாணத்துக்கு வந்ததுலேருந்து சப்போஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஒரு 20 டேஸ் இங்கே இருந்து அம்மா வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு தான் வந்து பிளான். அண்ட் இவங்க டாக்டர் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இங்கேயே அப்போ வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியாச்சு. 3 months கிட்ட இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாங்களே வந்து டிசைட் பண்ணிட்டோம். மேமும் வந்து கண்டிப்பாக ட்ராவல் வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ அதனால் நான் வந்து அடுத்த ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நான் வந்து அம்மா வீட்டில் தான் இருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போயாச்சு. ஸோ ப்ரெக்னென்சியில் வந்து முக்கியமான ஸ்கேன் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து 4 ஸ்கேன் தான். ஸோ அது போக எக்ஸ்ட்ரா பார்க்குறது எல்லாமே வந்து அந்தந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்து அந்தந்த கைனாக்கை பொறுத்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேன் வந்து பார்த்தாச்சு டேட்டிங் ஸ்கேன். ஸோ அது வந்து பேபி தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்கேன். ஸோ எந்த டேட்லேருந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்கேன் வந்து டேட்டிங் ஸ்கேன். ஸோ அந்த ஸ்கேனும் நமக்கு வந்து நல்லபடியாக முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறமா டேஸ் அப்படி போயிட்டே இருக்குது. ஸோ இனிஷியலாக எனக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்லை. பட் போக போக எனக்கு வந்து மார்னிங் சிக்னஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பயங்கர நாசியேட்டிங்காக இருக்கும், அப்படி கொமட்டிகிட்டே இருக்கும், வாமிட் வர மாதிரி இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸாக இருந்துச்சு. பட் டேஸ் போக போக லைக் ஒரு 55 டேஸ் எல்லாம் 50 டேஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வர்றப்பே எனக்கு வந்து நல்லா வாமிட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டுலாம் சாப்பிட்டா வாமிட் வரும் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா டேஸ் போக போக எனக்கு சும்மா ஏதாவது ஒரு ஸ்மெல் லைட்டாக ஏதாவது வந்தால் கூட எனக்கு வந்து ரொம்ப வாமிட்டிங்காக இருக்கும். தண்ணி குடித்தா கூட வாமிட் வரும். அந்த மாதிரி ஃபுல் வாமிட்டாக இருந்துச்சு. எனக்கு எதுவுமே சாப்பிடவே முடியல. சாப்பாடு எனக்கு எதுவுமே பிடிக்கவும் இல்லை. அது ஒரு வேறு ஒரு டாபிக். சுத்தமாக எந்த சாப்பாடுமே செட் ஆகலை. லைக் இதுக்கு முன்னாடி நான் எனக்கு எதெல்லாம் ரொம்ப விரும்பி பிடிச்சி சாப்பிட்டேனோ அது எதுவுமே வந்து செட்டே ஆகவே இல்லை. கம்ப்ளீட்டாக நான்வெஜ் ஃபுட்டு வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், எக்கு, சிக்கன், மீட் எதுவுமே வந்து நான் வந்து சாப்பிடவே இல்லை த்ரூ அவுட் த ப்ரெக்னென்சி. அண்ட் வெஜ்ஜு ஃபுட்ஸ் மட்டும் தான் எனக்கு ரொம்ப அவ்வளோ பிடிச்சது. எனக்கு வந்து நார்மல் டேஸில் எனக்கு வந்து வெஜ்ஜே பிடிக்காது. ஃபுல்லாக நான்வெஜ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இந்த டைமில் வந்து எனக்கு அந்த மாதிரி அப்படி உல்ட்டாவாக ஆயிடுச்சு. எனக்கு வெஜ்ஜு சாப்பாடு மட்டும்தான் பிடிச்சிருந்துச்சு. வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் வச்சு சாப்பிடவே பிடிச்சிருந்துச்சு. சாம்பார் இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இட்லி, தோசை இது மட்டும்தான் என்னுடைய மெயின் கம்ஃபர்ட் ஃபுட்டாகவே இருந்துச்சு. கம்ஃபர்ட் ஃபுட்டுன்றதை விட எனக்கு அதுதான் செட் ஆச்சு. எனக்கு அதுதான் வாமிட் வராமல் இருந்துச்சு. இப்போ நான் செட் ஆச்சுன்னு சொல்கிற ஃபுட் எல்லாமே எனக்கு வந்து 8th 9th மந்தில் தான் செட் ஆச்சு. எனக்கு த்ரூ அவுட் த ப்ரெக்னென்சி கம்ப்ளீட் வாமிட்லேயே தான் வந்து போச்சு. எல்லோரும் ஸ்டார்டிங் அவனுக்கு இப்படி தான் வாமிட்டாக இருக்கும், ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா அவனுக்கு வந்து சரியாகிரும், த்ரூ அவுட் த எண்டெல்லாம் அவனுக்கு வந்து அப்படிலாம் இருக்கவே இருக்காது, நார்மல் ஆகிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அப்படி ஆகவே இல்லை. ஃபஸ்ட்டு மந்தில் ஸ்டார்ட் ஆன வாமிட் வந்து 9th மந்த் ஈவன் என்னுடைய டெலிவரி டே அன்னைக்குமே நான் வந்து வாமிட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃபுல் வாமிட்டிங் வந்து இருந்துச்சு. ஸோ டெய்லி ரொட்டீன் இப்படியே தான் இருக்கும். காலையில் எழுந்திப்பேன், வாமிட் பண்ணுவேன், ப்ரஷ் பண்ணும்போது வாமிட் பண்ணுவேன், ப்ரஷ் பண்ணாலே எனக்கு வாமிட் வந்துடும். ஸோ இப்படியே தான் இருந்துச்சு. ஜூஸ் வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க, ஜூஸ் குடிப்பேன், அகைன் இந்த ஜூஸ் அப்படியே வாமிட் பண்ணிடுவேன். ஸோ இப்படியே தான் இருந்துச்சு. பட் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாமே சாப்பிட்டு வாமிட் பண்ணுவேன், ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வாமிட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. வெஜிடபிள் சூப் குடிப்பேன், அதையும் வந்து அப்படியே வாமிட் பண்ணிடுவேன். ஸோ ஃபுல்லாக இப்படியே தான் இருந்துச்சு. டேஸ் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா 3rd மந்த் வந்தாச்சு. 3rd மந்தில் வந்து முக்கியமான ஸ்கேன் வந்து NT ஸ்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டவுன் சிண்ட்ரோம் வந்து இருக்குதா அப்படின்றத வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த ஜீன் சம்மந்தமாக அந்த ட்ரைட்ஸ் படி வரக்கூடிய அந்த ஒரு டவுன் சிண்ட்ரோமை தான் வந்து அந்த NT ஸ்கேனை வந்து அவங்க மெயினாக வந்து பார்ப்பாங்க. ஸோ அதையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதுலேயும் எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லை, நல்லா இருக்குது பேபி அப்படின்னு சொல்லிட்டாங்க. க்ரோத்து மந்த்லி செக்அப் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து போயிட்டே இருக்கேன். அது போக இந்த இம்பார்ட்டன்ட் ஸ்கேன்ஸையும் வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணியாச்சு. ஸோ 5th மந்த்துக்கு நம்ம வந்து என்டர் ஆகியாச்சு. 5th மந்தில் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஸ்கேன் வந்து அனாமலி ஸ்கேன். பேபியோட பார்ட்ஸ்லாம் தனித்தனியாக பார்க்கக்கூடிய ஸ்கேன். ஃபிங்கர்ஸ் வந்து 5 இருக்கா, 2 கையிலே 5 ஃபிங்கர்ஸ் இருக்கா, 2 கால்லேயும் 5 ஃபிங்கர்ஸ் இருக்கா, எல்லா பார்ட்ஸையும் வந்து தனித்தனியாக செக் பண்ணக்கூடிய ஸ்கேன் தான் வந்து அனாமலி ஸ்கேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கேன். ஸோ இந்த ஸ்கேனிங்குமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ இந்த ஸ்கேன் எடுக்கிறதுமே வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் தான். பிகாஸ் பேபியோட ஒரு பார்ட்டையும் பார்க்கணும் இல்லையா. ஸோ அவங்க வந்து இப்படி நேராக இருக்கும் போதும் பார்க்கணும், சைடாக இருக்கும் போதும் பார்க்கணும், அவங்க திரும்பி இருக்கும் போதும் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே செப்பரேட்டாக பார்க்கறதுனால எனக்கு அனாமலி ஸ்கேனுக்கு மட்டுமே நான் காலையில் போயிட்டு மதியம் ஈவினிங் ஒரு 3 o'clock கிட்ட தான் வீட்டுக்கே வந்து வந்தேன். ஸோ அந்த அளவுக்கு லேட் ஆகிடுச்சு. நான் போவேன், அவங்க செக் பண்ணுவாங்க, செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தான் தெரியுது, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நடந்துட்டு வாங்க, அதுக்கப்புறமா பேபி கொஞ்சம் நகன்ருக்கும், நம்ம வேறு பார்ட்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இப்படியே உள்ளே போவேன், திரும்ப வருவேன், திரும்ப உள்ளே போவேன், பேபி நகலை மூவ் ஆகலை, அங்கேயே தான் இருக்குது, வேறு பார்ட்ஸ் செக் பண்ணல, சேம் ரிப்பீட்டட் பார்ட்ஸ் தான் தெரியுது, அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து அவங்க கரெக்டாக செக் பண்ணி முடிக்கிறதுக்கு 3 o'clock ஆகிடுச்சு மார்னிங் போனதுக்கே. ஸோ அதுக்கே எனக்கு செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. ஆல்சோ 5th மந்த் எனக்கு 5th மந்த்தாக இருக்கும்போது நவம்பர் மந்த் வரும். ஸோ அந்த நவம்பர் மந்தில் வந்து தீபாவளி வந்துச்சு இல்லையா. ஸோ தீபாவளிக்கு நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பிகாஸ் ஃபஸ்ட்டு வந்து தலை தீபாவளி, அதை வந்து அம்மா வீட்டில் செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு தீபாவளி நான் வந்து அங்கே ஹஸ்பண்ட் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ அதுக்காக இங்கே இருக்க வேண்டாம், நம்ம கண்டிப்பாக அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5th மந்தில் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணோம். அவங்க வந்து ஓகே ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அந்த மெயின்டைன் டேப்லெட்டை வந்து கண்டிப்பாக போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாமே நான் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ தீபாவளிக்கு முன்னாடியே இந்த அனாமலி எல்லாமே முடிச்சுட்டு போயிட்டோன்னா எந்த செக்கப்பும் வந்து
மிஸ் ஆகாது. பிகாஸ் நான் எல்லாமே செக்கப்பும் இங்கே காமிக்கிறேன் அம்மா வீட்டு சைடில். ஸோ அதனால் வந்து எந்த செக்கப்பும் மிஸ் ஆகாது. போயிட்டு ஒரு 45 டேஸ் மட்டும் தான் அங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வளகாப்பு போட்டு 7th மந்த்லேயே வளகாப்பை முடிச்சுட்டு அப்படியே இங்கே வந்து ரிட்டர்ன் ஆகிடலாம். அண்ட் அதுக்கப்புறமா 5th மந்த்தில் வந்து எனக்கு பிளாக் சாரி பேங்கிள் ஃபங்க்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தனி வீடியோவே நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ எங்கள் சைடு வந்து அந்த மாதிரி பிளாக் சாரி ஃபங்க்ஷன் வந்து 5th மந்த்தில் வந்து பண்ணுவாங்க, அரிப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து டெடிக்கேட்டட் வீடியோவாகவே போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாதுன்னு சொல்லியிருந்தாங்க, பிளாக் சாரியில் வந்து ஃபங்க்ஷன் வைப்பாங்களா அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக அந்த வீடியோ வேணால் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை முடிச்சாச்சு. தீபாவளிக்கு 1 வீக் முன்னாடி நான் வந்து ஊருக்கும் போயாச்சு ஹஸ்பண்ட் வீட்டில். அங்கே தான் வந்து தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கே வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். அப்போ எனக்கு பம்ப் வந்து ரொம்பலாம் பெருசாக இல்லை, ஓரளவுக்கு இருந்துச்சு. பட் கொஞ்சம் விசிபிளாகவே தெரியும் இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியும். அந்த அளவுக்கு இருந்துச்சு. பட் ரொம்ப பெருசெல்லாம் வந்து இல்லை. ஸோ ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்க டேஸ்லையுமே வந்து எனக்கு வந்து ஃபுல் வாமிட்டிங்காக தான் இருந்துச்சு. அங்கே போய் தான் நான் கொஞ்சமே வந்து நான்வெஜ்ஜே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். லைக் என்னோட அத்தை சமைச்சு கொடுத்த கொஞ்சம் நான்வெஜ் தான் வந்து அப்போ தான் நான் வந்து எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். இந்த 5th மந்த் வரைக்குமே கம்ப்ளீட்டாக 0 நான்வெஜ் நான் வந்து சாப்பிட்ருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அண்ட் அங்கேயுமே வந்து அத்தை சைடு சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் பேர் வந்து பார்க்க வந்திருந்தாங்க. அங்கேயே வந்து குட்டி குட்டி பேங்கிள் செரிமனி மாதிரி ஒரு ஃபேமிலியாக வந்து இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து எல்லாமே வந்து குட்டி வளகாப்பு மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 ஃபேமிலி 3 ஃபேமிலி கிட்ட அந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னோட ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நான் வந்து வெளியில் எங்கேயுமே போகவே இல்லை, எக்ஸப்ட் ஃபார் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு மட்டும்தான் நான் வந்து வீட்டை விட்டு வெளியே கிளம்புவேன். ஏன்னா ஃபுல் வாமிட்டிங், அதனால எனக்கு எங்கேயுமே போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கவும் எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஒரே ஒரு வாட்டி நானே வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன், நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாம், பேபி வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டேட் மாதிரி நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்காக மதுரைக்கு போயிருந்தோம், மூவி பார்க்குறதுக்கு போயிருந்தோம். ஸோ அது ஒன்று மட்டும் தான் நாங்கள் வந்து போனது. புஷ்பா 2 படம் பார்க்குறதுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் நீங்கள் இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போவுமே எனக்கு வந்து பம்ப் ரொம்பலாம் பெருசாக இல்லை, பட் விசிபிளாக தெரியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு, அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்துச்சு. அப்போயுமே எனக்கு வந்து வாமிட்டிங் எல்லாமே இருந்துச்சு. படம் பார்க்குறது எப்படி பார்ப்பனோ, வாமிட் வந்துருமோ அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், வெளியில் போகணும் அப்படின்னு ஒரு சைடு இருந்ததுனால நான் வந்து மூவி கண்டிப்பாக போகணும்னு சொல்லிட்டு மூவி போயிட்டு அப்படியே வந்து சாப்பாடு எல்லாமே வெளியில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறமா ஃபைனலி வளகாப்பும் வந்து வந்துருச்சு. 45 டேஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ வளகாப்பு அன்னைக்கு அதுக்கும் நான் வந்து தனி வீடியோ போட்டிருக்கேன். என்னென்ன ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணோம், வளகாப்பு எப்படி நடந்துச்சு அப்படின்ற வீடியோவும் நான் வந்து தனியாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வேணால் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வளகாப்பு முடிச்சுட்டு நான் வந்து அம்மா வீட்டுக்கு அகெயின் திரும்ப வந்தாச்சு. வந்த நெக்ஸ்ட் டேவே வந்து போயிட்டு என்னுடைய 6th மந்த் செக்கப்பே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அவங்க ஆஸ் யூஷுவல் நார்மலாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டாங்க. ஸோ வளகாப்பு முடிஞ்சிருச்சுல, இனிமேல் எங்கே ட்ராவல் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. எங்கேயுமே ட்ராவல் பண்ண போகிறது கிடையாதுன்னே 6th மந்த்தில் தான் எனக்கு வந்து அந்த மெயின்டைன் டேப்லெட்டை வந்து கட் பண்ணாங்க. ஸோ ட்ராவல் எங்கேயுமே நீங்கள் பண்ண போகிறது கிடையாது, ஸோ மெயின்டைன் இனி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அகைன் அந்த பிரெயின் டிகேச்சி அண்ட் ஹனிஃபர் டேப்லெட்ஸ் மட்டும் நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். மார்னிங் பிரெயின் டிகேச்சியும் நைட்டு வந்து ஹனிஃபர் டேப்லெட்டும் வந்து போட்டிருப்பேன். 7th மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எனக்கு வந்து வயிறுலாம் பயங்கர இச்சிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து வயிறு கொஞ்சம் நல்லாவே பம்ப் வந்து பெருசாகவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அண்ட் பயங்கர இச்சிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னே தெரியலை. எல்லோரும் வந்து பேபிக்கு ஹேர் நிறையா தான் இந்த மாதிரி இச்சிங் ஆகும் அப்படிலாம் ஒருத்தவங்க ஒரு ரீசன் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வயிறில் இருக்க இச்சிங் வந்து அப்படியே நாளாக எனக்கு கை கால் உடம்பு ஃபுல்லாகவே இச்சிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன ரீசன் எனக்கு தெரியவே இல்லை. திடீர்னு ஒரு 2-3 டேஸாக அவ்வளோ ஒரு இச்சிங் ஆரம்பிச்சு. நான் வந்து சொரிஞ்சு லிட்ரலி என் உடம்பு ஃபுல்லாகவே புண்ணாக்கிட்டேன்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு எனக்கு வந்து இச்சிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ செக்கப் போகிறதுக்கு டேட்டுக்கு முன்னாடி நான் வந்து இப்படி இச்சிங் இருக்குது, இதை போயிட்டு க்யூர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு இடையிலவே நான் வந்து ஒரு நாள் வந்து போயிட்டேன். பிகாஸ் மந்த்லி செக்கப் தான் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா ஹாஸ்பிட்டலில். ஸோ மந்த்லி செக்கப் இல்லாமல் நானே இடையில ஒரு நாள் போகிறேன், இந்த மாதிரி எனக்கு இச்சிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்ததுமே சொல்லிட்டாங்க, இது வந்து ரொம்ப நார்மல் தான், ப்ரெக்னென்சியில் இந்த மாதிரி ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் சிலருக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை. ப்ரெஷர், சுகர் லெவல் எல்லாமே வந்து பயங்கர நார்மலாக இருக்குது. அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் எல்லாமே நல்லாயிருக்கு. நான் அந்த என்னுடைய எக்ஸசைஸ் பண்ணுற வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருந்தேன், டே இன் மை லைஃப் ப்ரெக்னென்சி டே இன் மை லைஃப்பில் நிறைய தண்ணி குடிப்பேன், எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி எல்லாமே நார்மலாக இருக்குது. பட் இந்த ஒரு இது மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அது என்னென்னு கேட்கும்போது நார்மல் தான் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு அப்படியே டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஏதாவது பிளட் டெஸ்ட் வேணால் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஏதாவது பித்த நீர் வந்து உடம்புல அதிகமாக செக்ரேட் ஆனால் இந்த மாதிரி வரும். பட் இது ரொம்பவே நார்மல் தான். இதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய டேப்லெட் தேவையும் இல்லை. இதுக்கு எந்த டேப்லெட்ஸும் நீங்கள் வந்து போட தேவையில்லை, நார்மலாகவே அதுவே சரியாகிரும் ப்ரெக்னென்சி ஒன்ஸ் டெலிவரி ஆனதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அதே மாதிரி பிளட் டெஸ்ட் கொடுத்தோம். பிளட் டெஸ்ட்டும் ரொம்பவே நார்மலாக வந்து இருந்துச்சு. இந்த பித்த நீர் ஏதாவது இருந்திருக்கும், ஸோ தட் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த இச்சிங் வந்து த்ரூ அவுட் எனக்கு எண்டு வரைக்குமே வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த வயிறில் இருக்க ஊரலுமே வந்து பயங்கரமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ எனக்கு இடிடி எப்போ கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா March 16 வந்து கொடுத்துருந்தாங்க 2025. ஸோ இடிடி அப்படின்றது நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் டியூ டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போ நமக்கு டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேட்டிங் கன்ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா, டேட்டிங் ஸ்கேன் அப்பத்துலேருந்து அவங்க வந்து சொல்லிடுவாங்க டாக்டர் இந்த டைமில் உங்களுக்கு வந்து டெலிவரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே டேஸ் போயிட்டே இருக்குது. ஸோ 8th month ஆச்சு, 2 weeks ஒன்ஸ் வர சொன்னாங்க. அப்புறம் 9th month ஆச்சு, 9th month வரைக்குமே 2 weeks வர சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து வீக்லி ஒன்ஸ் வந்து வர்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பேபி வந்து 7th monthலேருந்தே செஃபாலிக் பொசிஷனில் தான் இருக்கிறாங்க. அதாவது ஹெட் டவுன் பொசிஷன், தலை வந்து திரும்பி இருக்கணும் இல்லையா. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டே வந்துருச்சு. பட் என்னென்னா பெல்விக் போனுக்குள்ளே ஹெட் வந்து எங்கேஜ் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் வீக். ஸோ அந்த பால் எக்ஸசைஸ் இதெல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பால் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு அடுத்த வீக் செக்அப் பண்ண போகிறப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஹெட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஹெட் வந்து எங்கேஜ் ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பெயின் வரட்டும், வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. March 16 வந்துருச்சு. 16க்கு ஒரு 2 days முன்னாடி வந்துடுச்சு. எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை, எந்த ஒரு பெயினும் இல்லை, வாட்டர் பிரேக் ஆகலை, எதுவுமே ஆகவே இல்லை. ஸோ டேட் நெருங்கிட்டே இருக்குது, என்ன பெயினே வரல அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆல்சோ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க பேபி வெயிட் வந்து 3 kg கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் பார்த்து சாப்பிடுங்க, கொஞ்சம் வெயிட் அதிகமாக போடுற மாதிரி எதுவும் சாப்பிடாதீங்க, நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு என்னென்னா எனக்கு 9th month எண்டில் 9th monthலேயுமே ஸ்டார்டிங் கூட இல்லை, டுவார்ட்ஸ் த எண்ட் என்னோடய டெலிவரி கிட்ட நெருங்க தான் எனக்கு வந்து ஃபுட் கிரேவிங்ஸே எனக்கு அப்போ தான் வந்துச்சு. அது வரைக்கும் எந்த ஒரு ஃபுட் கிரேவிங்ஸுமே இல்லை, ஃபுல் வாமிட் தான். அந்த எண்டில் தான் எனக்கு வந்து ஒரு வாட்டி செக்கப் போயிட்டு வரப்போ எனக்கு அவ்வளோ பசிக்கும், நிறைய சாப்பிடணும்னு நினைப்பேன், நிறைய சாப்பிடவும் செஞ்சேன். ஆனால் என்னென்னா வெயிட் போடுது, நீங்கள் வந்து நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னோடய கிரேவிங்ஸே வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு நான் சாப்பிடல. பட் என்னென்ன தோணுதோ அதெல்லாமே அப்பப்போ செஞ்சு கேட்பேன். அப்போ தான் நான் வந்து எல்லாமே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எப்படி ஒன்று ஆசைப்பட்டு கேட்பாங்களோ அப்போ தான் நான் இல்லை எண்டில் தான் வந்து நான் இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்டு நான் வந்து சாப்பிட ஆரம்பித்தேன். ஆல்சோ இப்படியும் சொல்லிட்டாங்க பேபி வெயிட் கெயின் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ டேட்டும் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு, பேபி வெயிட் போயிட்டுருக்கு, பெயினும் வரல, எதுவுமே வரல, அப்படியே ஒரு மாதிரி குழப்பமான சிச்சுவேஷனாகவே போயிட்டு இருந்துச்சு. டியூ டேட் அன்றைக்கி நீங்கள் வாங்க, கண்டிப்பாக நம்ம வந்து அன்றைக்கி ஃபேமிலியோடவே வாங்க, லெட்ஸ் டிஸ்கஸ், நம்ம வந்து என்ன ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். பெயின் இன்டியூஸ் பண்ணணுமா, வேறு மாதிரி C-section ஏதாவது பண்ணணுமா அப்படின்றத நம்ம வந்து லெட்ஸ் டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இதுக்கு முன்னாடி அந்த செக்கப்பில். ஸோ இதுக்கு இடையில தான் எனக்கு வந்து மியூக்கஸ் டிஸ்சார்ஜ் ஆச்சு. ஸோ அடுத்த டைம் நான் வந்து செக்கப் போகிறப்ப இந்த மாதிரி மியூக்கஸ் எனக்கு இதாச்சுன்னு சொன்னேன். என் ஹஸ்பண்ட் இருக்காங்க, அப்பா அம்மா எல்லாருமே வந்து இருக்காங்க. ஸோ அவங்க சொல்லிட்டாங்க கண்டிப்பாக பெயின் வரும், மியூக்கஸ் டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னா இந்த 2 daysக்குள்ளே எனக்கு கண்டிப்பாக பெயின் வரும், லெட்ஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னது டுடே தான் லாஸ்டா? ஆமா அம்மாக்கே ஞாபகம் இல்லை. ஸ்ரீராமத்தா இருக்காங்க. பாய். எல்லாரும் போறாங்க அப்படின்னு மெதுவாயிரு. ஓகேவா? இடிடி அன்னைக்கும் வந்து ரிட்டன் அனுப்பிட்டாங்க. நான் வந்து இடிடி அன்னைக்கே வந்து கண்டிப்பாக இன்றைக்கி என்னை வந்து அட்மிட் பண்ணிடுவாங்க, எதர் இன்டியூஸ் பண்ணுவாங்க ஆர் C-section ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடந்துடும், இன்றைக்கி கண்டிப்பாக நமக்கு டெலிவரி ஆகிரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து போயிருந்தேன். பட் அகைன் திருப்பி அனுப்பினதே எல்லாருக்குமே டல் ஆகிடுச்சு, அஜிச்சோ அப்படின்னு ஆயிடுச்சு, எப்படா நமக்கு வந்து வீட்டுக்கு பேபி வரும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா டேஸ் போக போக பெயினும் வரல, எதுவுமே வரலன்னே எப்படா வரும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்து போயாச்சு. ஸோ அகைன் திருப்பி அனுப்பிட்டாங்க. ஸோ இன்றைக்கும் போச்சா அப்படின்ற மாதிரி வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே March 17 அன்னைக்கு என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ 1 week முன்னாடியே வந்துட்டாங்க. டிஸ்கஸ் பண்ணுவோம், என்ன பண்ணணும், எதுனாலும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஹஸ்பண்டோடைய கன்சர்ன் கண்டிப்பாக வேணும் அப்படின்றதுனால 1 week முன்னாடியே வந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நானே ஹஸ்பண்டும் வந்து ஜஸ்ட் சும்மா படுத்து ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், ஃபோனில் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். எனக்கு
அப்படி ஒரு பெயின் எனக்கு வந்துச்சு. லைக் என்னோடய வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு மார்ச் 17 அன்னைக்கு. அதாவது அவங்க கொடுத்த டியூ டேட்க்கு நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு மார்ச் 17 அன்னைக்கு வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு வீட்டிலே. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போனோம். அடுத்த டெலிவரி ப்ரொசீஜர் எல்லாமே நடந்துச்சு. ஸோ இது வரைக்கும் தான் வந்து என்னுடைய ப்ரெக்னென்சி ஜேர்னி. இதுக்கப்புறமா நடந்தது எல்லாமே நான் வந்து என்னுடைய பர்த் ஸ்டோரியை நான் வந்து அடுத்தடுத்து வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைக் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் போகணும், அண்ட் எப்படி ஃபேஸ் பண்ணலாம், பெயின் எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபைனலி மார்ச் 17 அன்னைக்கு நைட்டு எனக்கு வந்து பேபி பாய் வந்து பிறந்துட்டாங்க. இதுக்கு இடையில பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கேன் பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். 7th மந்தில் வந்து க்ரோத் ஸ்கேன் ஒன்று பண்ணுவாங்க. அதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டேட்டிங் ஸ்கேன், என்டி ஸ்கேன், அனாமலி ஸ்கேன், க்ரோத் ஸ்கேன், இது 4மே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கேன். நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து எடுத்துக்கோங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ப்ரெக்னென்சி ஜேர்னி. நான் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அடுத்தடுத்த வீடியோ கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கிடையில் நான் வாக்கிங், எக்ஸசைஸ் இது எல்லாமே வந்து பண்ணியிருந்தேன். அதையும் வந்து டே இன் மை லைஃப்பை வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள் என்னுடைய ரொட்டீன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த எக்ஸசைஸ், யோகா இது எல்லாமே நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தேலாம் பண்ணல. 3rd ட்ரைமஸ்டர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ 9 மாதம் இல்லையா, அதை வந்து 3 மாதமாக வந்து பிரிப்பாங்க. ஸோ அதான் வந்து ட்ரைமஸ்டர்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் முதல் 3 மாதம், அடுத்த 3 மாதம் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர், எண்டில் இருக்க 3 மாதம் வந்து 3rd ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் தான் நான் வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். கிராஜுவலாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி வாக்கிங் டைம் இன்க்ரீஸ் பண்ணேன். அப்புறம் வந்து கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பண்ணி தான் அதுக்கப்புறமா எக்ஸசைஸ், யோகா எல்லாமே அந்த 8th மந்த் 9th மந்தில் தான் நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். இதுதான் வந்து என்னுடைய ப்ரெக்னென்சி ஜேர்னி. லைக் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி எண்டாச்சு அப்படின்றது வரைக்கும் நான் வந்து எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் எல்லோரும் வந்து நிறைய டவுட்ஸ் கமெண்ட்ஸ்லேயும் சரி, எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டவுட்ஸ் என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ சிம்டம்ஸ் பிஃபோர் ஹோம் கிட் டெஸ்ட், அதாவது நம்ம வீட்டில் அந்த கிட் வச்சு டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு முன்னாடியான சிம்டம்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃபுட் அவர்ஷன் அப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லைக் டெஸ்ட் பண்ணி நான் ப்ரெக்னென்ட்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு டேட் தள்ளி போயிருந்தது எனக்கு தெரியும். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அப்போ வந்து பேபி அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து அவேர் ஆகலை. பீரியட் தள்ளி போயிருக்கு, ஓகே அப்படின்ற மாதிரி நார்மலாக இருந்தேன். அந்த டைம்லேயுமே எனக்கு வந்து ஃபுட் சாப்பிட பிடிக்கவே இல்லை. சாப்பாடு யூஸ்வலாக சாப்பிட்ற அளவு சாப்பாடு பிளேட்டில் போட்டுருவேன். பட் என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே வந்து வேஸ்ட் பண்ணிடுவேன். அந்த ஃபுட் அவர்ஷன் வந்து எனக்கு அப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு அப்போ ரியலைஸ் பண்ண தெரியல, அது வந்து நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம். ஸோ அதனால தான் அந்த சாப்பாடு சாப்பிட பிடிக்கல அப்படின்ட்டு. லேட்டராக இப்போ எனக்கு யோசிச்சு பார்த்தா தான் ஓகே, நமக்கு அப்போவே அது சாப்பிட பிடிக்கல இல்லை சாப்பாடெல்லாம், இதுக்காண்டி தான் இருக்கும் அப்படின்றது இப்போ தான் எனக்கு வந்து ரியலைஸ் ஆகுது. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறமா ஃப்ரீக்வெண்ட் யூரினேட்டிங், அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து யூரினேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இதை ஹோம் கிட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே அது வந்து ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா பெல்லிலாம் பெருசானதுக்கப்புறமா வந்து எல்லாருக்குமே நார்மலாக இருக்கிறது தான். பிகாஸ் வெயிட் கீழே இழுக்க பிளாடரில் ப்ரெஷர் போகிறதுனால நமக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும். பட் எனக்கு ஸ்டார்டிங்லேயுமே இருந்துச்சு. நான் அப்போவுமே வந்து அதை வந்து அது ஒரு சைனாக எடுத்துக்கவே இல்லை. எனக்கு அது ஒரு சிம்டம்ஸும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியலை. ஸோ அதுக்கப்புறமா வந்து பேபி பாய் சிம்டம்ஸ் பற்றி கேட்டிருக்கீங்க. அப்புறம் வந்து ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமே நான் வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பெரியவங்களாம் வந்து சொல்லுவாங்க வாமிட்டிங் ஜாஸ்தி இந்த பாய் ஆர் கேர்ள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சு கண்டுபிடிப்பாங்க. வயிறு வந்து ரவுண்டாக இருக்குது, வயிறு வந்து கீழே இறங்கியிருக்கு, வயிறு வந்து மேலே இருக்குது. ஸோ வயிறு ஷேப்பை பற்றி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் பற்றி சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு வந்து டல்லாக இருந்தால் பாய் பேபி, ரொம்ப க்ளோயிங்காக இருந்தால் வந்து கேர்ள் பேபி, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து 5th மந்த் வரைக்குமே செம்மையாக ஒரு மாதிரி பலன்னு ஸ்கின் டோன்லாம் இம்ப்ரூவ் ஆகி கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகி கொஞ்சம் சப்பியாக கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தேன். பட் 5th மந்த் கிராஸ் ஆக அப்படியே வெயிட் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 9th மந்த்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா இழைச்சி இந்த எலும்பெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு, டார்க் சர்க்கிள் வந்து டார்க் பேச்சஸ் வந்து இந்த மாதிரி ஆகிட்டேன். ஸோ அப்படியும் இருந்தேன், இப்படியும் இருந்தேன். ஸோ அதனால் இப்படி இருந்தால் தான் பாய், இப்படி இருந்தால் தான் கேர்ள் அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி எனக்கு வந்து வாமிட் இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு பாய் பேபி பிறந்திருக்கு. அட் த சேம் டைம் ஒரு 10 days டிஃப்ரென்ஸில் என்னுடைய ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்களும் வந்து கன்சீவ் ஆகியிருந்தாங்க. அவங்களுக்கும் பாய் பேபி தான் இப்போ பிறந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வாமிட்டிங் பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை. லைக் ஸ்டார்டிங்கில் ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் வர மாதிரி ஒரு 2-3 times வேணால் அவங்க வாமிட் பண்ணியிருப்பாங்களே தவிர அதுக்கப்புறமா எதுவுமே இல்லவே இல்லை. அவங்களுக்கு வந்து கிரேவிங்ஸும் நல்லா இருந்துச்சு, ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டாங்க, எல்லாமே இது பண்ணாங்க. பட் அவங்களுக்கும் வந்து பாய் பேபி தான் பிறந்திருக்கு. எனக்கு அப்படியே அவங்களுக்கான ஆப்போசிட் ரியாக்ஷன். எனக்கு ஃபுல் வாமிட், எனக்கு ஃபுட்
பிடிக்கவே இல்லை, ஃபுட் கிரேவிங்ஸும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸ்டில் எனக்கு பேபி பாய் தான் பிறந்திருக்காங்க. ஸோ அதனால் வாமிட் இருக்குது இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரெடிக்ஷனும் வச்சும் நம்ம வந்து பாயா கேர்ளா அப்படின்றத வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அண்ட் அதே மாதிரி வந்து நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்ஸு இதெல்லாமே வச்சு வந்து ஜெண்டர் ப்ரெடிக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வச்சுமே வந்து கண்டிப்பாக பண்ணவே முடியாது. பிகாஸ் ஹார்ட் பீட் வந்து இனிஷியலாக வந்து அதிகமாக இருக்கும், போக போக கிராஜுவலாக அப்படி ஸ்டேபிள் ஆகும் பேபியோட ஹார்ட் பீட் எல்லாமே. ஸோ ஸ்டார்டிங்கில் நமக்கு பார்க்கும்போது 154 மேலே, எனக்கெல்லாம் 154க்கு மேலே இருந்துச்சு, 154 சம்திங் இருந்துச்சு. ஸோ அதையுமே சொல்லியிருந்தாங்க 150க்கு மேலே இருந்தால் அது வந்து கேர்ள் பேபி, 150 கீழே இருந்தால் அது வந்து பாய் பேபின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. இனிஷியலாகவே எல்லா பேபிஸ்க்குமே வந்து ஹார்ட் பீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், போக போக தான் அது வந்து ஸ்டெபிலைஸ் ஆகி ஸ்டேபிள் ஆகும். இந்த ஹார்ட் ரேட்டும் வச்சு நமக்கு வந்து பாயா கேர்ளா அப்படின்றத வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆல்சோ பிளாசண்டா, ஆன்டீரியர் பிளாசண்டாவா போஸ்டீரியர் பிளாசண்டாவா அப்படின்றதே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டீரியர் பிளாசண்டா தான், லைக் ஃப்ரண்ட்டில் வந்து பிளாசண்டா பிளேஸ் ஆகியிருக்கும். போஸ்டீரியர் பிளாசண்டானா பேக் நம்ம முதுகு எலும்பு இருக்குல்ல, ஸோ அந்த சைடில் வந்து பிளாசண்டா வந்து பிளேஸ் ஆகியிருக்கும். ஸோ அப்படி இருந்தால் கேர்ள், இப்படி இருந்தால் பாய் அப்படியும் கிடையாது. நான் என்னுடைய ஃப்ரெண்டை பற்றி பேசியிருந்தேன் இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து போஸ்டீரியர் பிளாசண்டா, ஸ்டில் அவங்களுக்கு பாய் பேபி தான் நான் சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து ஆன்டீரியர் பிளாசண்டா, எனக்கும் பாய் பேபி தான். ஸோ பிளாசண்டா வச்சும் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது பாயா கேர்ளான்னு. ஸோ மொத்தத்தில் ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம பண்ணவே முடியாது எந்த விதத்துலையுமே. அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் ஆர் யோகா, வாக்கிங் இதெல்லாமே வந்து எந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் பர்சனலாக நீங்கள் இந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கும் அதை பற்றி பெருசாக ஐடியாவும் கிடையாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் நான் இங்கே ஷேர் பண்ண முடியுமே தவிர நீங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்ற அட்வைஸ்லாம் வந்து என்னால் கொடுக்க முடியாது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் உங்கள் கைநாட்டே ஓப்பனாக கேட்கலாம், இது பண்ணலான் இருக்கேன், இப்படி பண்ணலாமா வேணாமா அப்படின்றத. எனக்கு என்னுடைய டாக்டர் வந்து 7th மந்த்லேருந்தே, லைக் 6th மந்த்லேருந்தே நீங்கள் வந்து வாக்கிங் எக்ஸசைஸ்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் லேட்டாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். லைக் ஒரு 7th 8th மந்த்தில் நான் மைல்டாகவே வாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது வரைக்குமே சும்மா ரெஸ்ட்டில் தான் வந்து இருந்துகிட்டு இருந்தேன். அண்ட் 9th மந்த்லாம் வர வர நல்லாவே யோகா எக்ஸசைஸ் எல்லாமே பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப ஆக்டிவாக தான் நான் வந்து இருந்தேன், ரெஸ்ட் எடுக்கவே இல்லை. ஸோ அதுக்கு நான் ஒரு வீடியோவே போட்டிருப்பேன், அதை வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் எப்படி என்னுடைய ரொட்டீன் இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து நார்மல் டெலிவரி ஆர் சி செக்ஷன். ஸோ அதுக்கப்புறமா நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய மித்தெல்லாம் நம்மளை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. லைக் என்ன அப்படின்னா, சுடு தண்ணியில் வந்து வெண்ணெய் போட்டு குடிக்கிறது, அப்புறம் விளக்கெண்ணெய் குடிக்கிறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஹோம் ரெமெடிஸாக இருக்கட்டும் நிறைய மித்து ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்படி பண்ணால் நார்மல் டெலிவரி ஆகும், இப்படி பண்ணால் நார்மல் டெலிவரி ஆகும்ன்ட்டு. ஸோ எதையுமே நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுன்ற அவசியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் உங்கள் கைநாட்டை நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. ஸோ இந்த சுடு தண்ணியில் வெண்ணெய் போட்டு குடிக்கிறது வந்து நார்மல் டெலிவரி பாசிபிளான்னு கேட்டால் இல்லைன்னு தான் டாக்டர் சொன்னாங்க. ஸோ எந்த வகையிலுமே டேரெக்டாக வந்து நார்மல் டெலிவரி அப்படின்றது வந்து உங்கள் பேபியோட பொசிஷனை பொறுத்து, உங்கள் பாடியோட கண்டிஷன் பொறுத்து, உங்களுடைய பெல்விக் போன் எப்படி இருக்குது, ஆனால் உங்களுக்கு பெயின் வர்ற சமயத்தில் உங்கள் பேபி எப்படி டிசென்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்து தானே தவிர நம்ம வெளியில் சாப்பிட்றதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நம்ம வேணால் அது வந்து வர்றதுக்கான சான்ஸ் வேணால் அதிகப்படுத்தி வைக்கலாமே தவிர, லைக் நான் டேட்ஸ் சாப்பிட்டேன், அது வந்து உண்மையான ஒரு ஃபேக்ட்ஸ். ஸோ டேட்ஸ் நம்ம வந்து ஒரு பெர் டேக்கு 6 to 8 டேட்ஸ் சாப்பிட்டோன்னா சர்விக்ஸ் வந்து சாஃப்ட் ஆகும். ஸோ டெலிவரிக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நார்மல் டெலிவரி ஆகிறது பாசிபிள் இருந்தால் அது கொஞ்சம் ஈஸிப்படுத்தி கொடுக்கும். அதுதானே தவிர டேட் சாப்பிட்டா நார்மல் டெலிவரி கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்ற ஒரு இது கிடையாது. ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கு டவுட்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து டவுட் எல்லாமே கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன்று என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் நான் வந்து ஒரு சிமிலராக இருக்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் பார்த்தேன் அப்படின்னா, டார்க் பேச்சஸ் ஃபேஸில் அவங்களுக்கும் சரி எனக்கும் சரி டார்க் பேச்சஸ், நெக் டார்க்கனிங் ஆகிறது இது எல்லாமே இருந்துச்சு. மேபி கேர்ள் பேபியாக இருக்கும் சில பேருக்கு, அவங்களுக்கும் இதே மாதிரி வந்து டார்க் பேச்சஸ், டார்க் நெக் இதெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இதை வச்சும் ஃபர்தராக வந்து நம்ம வந்து இது பாயாக இருக்குது, கேர்ள் ஃபேஸ் ஃபுல்லாக டார்க் பேச்சஸாக இருக்குது, ஸோ தட் இது வந்து பாய் அப்படின்னு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் கான்ட்ராக்டாக ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் நான் சிமிலராக பார்த்த ஒரு விஷயம் வந்து இந்த அங்கங்கே டார்க் பேட்ச் ஆகிறது, ஸ்கின்னே ஓவராலாக டார்க் ஆகிறது, டல் ஆகிறது, நெக் டார்க்கனிங் ஆகிறது மட்டும்தான் வந்து ரொம்ப காமனாக இருந்துச்சு. அதனால் பாய் பேபி அப்படின்றதையும் நான் வந்து ஜட்ஜ் பண்ண சொல்ல விரும்பலை. அதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன், உங்களுக்கு கேர்ள் பேபியாக இருந்து சப்போஸ் உங்களுக்கும் டார்க் பேச்சஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லாருக்குமே அது வந்து தெரியும். எப்படி இருந்தாலும் ஜெண்டர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, அது வந்து காட்ஸ் கிஃப்ட், நம்ம வர்றப்ப தான் வந்து அதை வெல்கம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இதான் வந்து என்னுடைய ப்ரெக்னன்சி ஜேர்னி. அதுக்கப்புறமா என்ன மோட் ஆஃப் டெலிவரி எனக்கு ஆச்சு அப்படின்றத என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்களை என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தென் பை, டேக் கேர்.